எனக்கு என்ன தெரியுமா? மகிழாக இருந்தாலும் இந்த முச்சாத்தி கிராமத்தை சீரும் சிறப்போடு ஆட்சி செய்து வருகிறேன். இருந்தாலும் என்னோட வரவேண்டிய காவலரை காணும். ஏன்னா அடுத்தடி பாடணும் பாட அடிக்க அடிச்சு போனதாண்டா. நான் என்ன பாடணும் அதை அடிக்கத்தான் உட்கார வச்சுக்கிறேன். ஆனா பாடு அவன் பொட்டேன் சொல்லுவேன் அது மாதிரியே அது ஏற்கனவே நமக்கு தெரியும். அது கேட்டானே அதே கேசா நீ பாடு. பாலு பழமும் யாருக்குடா பாலு? யாருக்கு 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 பாலு? அந்த மாதிரி நிறைய செட் போட்டு இருக்கணும். தப்பு தப்பு தப்பு. நல்லா சொல்றான் தலையெழுத்து இல்லைங்க. 10 மணி நேரம் போடலாம். நான் வந்து வைடாரமாக்கி விட்டாச்சு. ஆமாங்க, எனக்கு கவலாக வர வேண்டி வந்தானே. ஏன்னா காலத்தாமதான் ஏன்டா கவலை? அதானே. ஆமா, எதுக்கு கவலை? சொல்லு. உட்காருங்க. அத போடு. சேர் வச்சு போடலாம். என்னது சேர்? போடுக்கல போடுக்கல போடுக்கறா. எனக்கு கண்ணு போட்டு கண்ணு நல்லா போகுது எனக்கு தெரியல. சொல்ல அப்படி வைக்கிறேன். அப்போ நான் என்ன அவனே மாத்திக்கிறான். அவனே மாத்திக்கிறான். பக்கமா சொல்லிட்டு போறாங்க கேராசனு. ஏன்டா காலதாமதம்? உன்னை நான் என்ன பதில் சொல்லலாம்? நீ எனக்கு பதில் சொல்லு. யாரை கேட்கணும்? நான் உன்னை கேட்கணும். கேளு. அதை கேட்டுடு. நான் சொல்லிட்டேன். என்ன சொன்ன? நீ கேட்ட. ஏன்டா காலதாமதம்? நான் சொல்லிட்டேன். எப்ப? இப்பதான். டாய். வா. வா. ஏன் காலதாமதம்? நான் கேக்குறேன். உன்னை கேக்குறேன். யாரா? உன்னை. நான் எப்படி பதில் சொல்லலாம்? நீ வந்ததுக்கு பதில் சொல்லணும். கேக்குறா? நானே. நீங்க யாரு? நான் யாருமா? நான் யாரு? நீ காவக்காரா? என்ன யாரு கேட்கணும்? நான் கேட்கணும். யாருக்கு பதில் சொல்லலாம்? ஆமா. யாருக்கு பதில் சொல்லலாம்? என்கிட்ட சொல்லணும். கேளு. அதான் கேட்டது. நான் சொல்றேன். செல்லடி கத்துப்பா. டேய், மூஞ்சி அம்பர சேனல சூத்து மேரி. யாருக்கு சூத்து? யாருக்கு சூத்து? தொடைடா. மோசமான பையன் தொடைடா. அடி தொடைடா. அடி பின் தொடி. யாருக்கு? அடிச்சதுக்கு என்ன மரியாதை? ஆமாங்க. ஏன் காலதாமதம்? அடிச்ச தொடிக்க கூடாதுங்க. ஆமா, அடிக்க தொடிக்க. அடிச்சு போட்டு அடி கண்ணாடி மரியாதை இருக்காது. யாருக்கு? நான் நெல்ல இருக்கு புரியலையா? புரியல. நம்ம பாடி தாங்க பாதி பேர் அடிச்சா. யாரு கம்மி? யாரு கம்மி? கேக்குமா? உன் கொட்டக்கே வந்துச்சு. ஏய், அத எடுத்து பத்திரமா வை. வா. ரொம்ப ரத்தியத்தை பேசுறீங்க. உன் கொட்டை சரியா கொட்டை. நான் மாயை நீ எடுத்துறலங்க. அதாடா.
யாரா சொன்னது வயது பைத்து கீ தடுத்து முன்னாடி போய் தான் சாப்பிடுறோம் ஆமா நாளைக்கு வேலூர் போய் சாப்பிடுவோம் ஒரு போய் சாப்பிடுவோம் அப்ப என்ன சாப்பிடுறோம் சாப்பாடு டீ சாப்பிடுறோம் அதான் டீ பிரியாணி திருவாரூர் வெடி விட நாங்க வெடி உட்காருங்க கோவப்படாதீங்க சொல்லு நீ கோவப்பட்ட உலகம் தாங்க நானும் தாங்க மாட்டேன் பெட்டிக்கார மாதிரி யாரும் தாங்க மாட்டாங்க கோவப்படாத அமைதியா இரு கோவப்படாதீங்கன்னு சொல்லிக்கிறேன் என்னடா கதமா கேக்குறேன் ஐயா எங்க வீட்டுல நான் ஒரு அடங்காத்த அப்படிமா சுத்தினா இருப்பேங்க ஆமாங்க வீட்டுக்கு அடங்க மாட்டேன் வீட்டுக்கு அடங்க மாட்டேன் ஊருக்கு அடங்க மாட்டேன் அதான் தெரியுமே ஒண்ணு பத்தி எங்களோட 9 கம்பெனில வாங்கி ஏமாத்திக்கலாம் இப்ப அது ஊருக்கு கேட்டாங்களா இல்ல பெருமைடா எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க என்னடா பையன் வீட்டு அடங்கணும் சுத்திக்கிறானே இவரு கால் கட்டு போட வீட்டு அடங்கி நிற்பாங்க ஆமா அப்ப எழுதி எங்க ஊர்ல புண்ணு பார்க்க ஆரம்பிச்சு பொண்ணு ஒரே பொண்ணு தான் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க ஊர் பக்கத்துல எனக்கு பொண்ணு அமைஞ்சு போச்சு நீ பொண்ணு பட நாளைக்கு காரியம் சுபகாரியம் திருமண காரியம் தெளிவா சொல்லு திருமண காரியம் நம்ம பொண்ணு போயிட்டு கல்யாணம் முடிஞ்சு போச்சு கல்யாணம் முடிஞ்சதுமே நைட் ஒரு 10 மணிக்கெல்லாம் என்னையும் பொண்ணு தனியா ஒரு ரூமுக்குள்ள இன்றான்ட்டாங்க முதல்ல விட்டாங்க பாரு என் பொண்டாடி மேல கை வைக்கிற கம்பெனி வாரி ஏ மேல போன் பண்றாப்புல பெருமாள் திடீர் நாடகம் ஆளுகடை கிளம்பி வாழான்றாரு அப்படின்னு சொல்லிட்டாரு நான் நாடகத்தை பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் எய்ட் பார்க்க முடியுமா நாடகம் என்ன முக்கியம் நீ போயிடுவேன் நான் போக முடியுமா அதனால நான் வராமல் நான் போக முடியுமா அப்ப நாங்களா அவர் வயசாயிடுச்சு ஆண்டு அனுபவிச்சாரு தப்பா நினைக்காத உனக்கு வயசாயி ஏன்டா கோல ஓடுற போய் ஆமா கோல ஏன்டா ஓடுறா நாய் நான் கோல ஓடுறேன் இல்லைங்க எனக்கு வயசாகி போச்சு எனக்கு வயசாகி நான் அனுபவிச்சிட்டேன் நான் சின்ன நெச்சு உன்னை பார்க்காதவன் எவ்வளவு ஆசை இருக்கும் ஆனா ஒண்ணுங்க என் பொண்டாட்டி குறை சொல்ல முடியாது டபுள் 10 என் பொண்டாட்டி அப்ப மத்தவங்க பொண்டாட்டி பாருண்டா அந்த யாரு போட்டா அந்த ஆர்வத்துல எனக்கு கோவம் வந்துருக்கு கோவம் வருவாங்க தூக்கம் வரதா வந்து வாங்கி போவோம் ஆமா தூக்கம் வருதுன்னா வந்து வாங்கி போவோம் வந்து வாங்கி உண்மைதாங்க தண்ணி தாளம் போட்டோமா கால தண்ணி தடுப்பு வாங்கி சாப்பிட்டோமா வீட்டுக்கு போனோமா நீ சொல்ற நீ கேளாண்டா யாரு அப்படிக்கா ஓடு யாரு உட்காருங்க சொல்லு காலாக வைக்காத காலாக வச்ச உனக்கு அவரு அதிகமா உட்கார மாட்டாரா ஏன் மூத்தல கட்டி வந்து இப்ப நான் எதிர் விட்டேன்னா முதல்ல விட்டேன் பாரு ஆனா ஏன் மனு குறை சொல்ல முடியாது டபுள் 10 என் முன்னாடி ஒரே ஒருத்தர் விட்டா ஆமா இது ஆத்து நீங்க அச்சு ஓரத்துக்கு இது கிணத்து தண்ணி எப்பெல்லாம் கொண்டு குடிக்கலாம் பைக்க ஒரு தொழில பாரு நாலு கூட மின்னிக்கலாம் நாளைக்கு கூட அதான் பாரு சித்திரை மாசம் 1ஆம் தேதி பேக் எடுத்து நாடுத்து கிளம்புறேன் தொடர்ந்து ஒரு நாள் லீவு கிடையாது நானும் வீட்டு வந்து கிடையாது நானும் இன்னது கிடையாது நீ கலைக்கு வைக்கிறேன்
அவ யாரு ஒரு இல்ல என் சகலங்க அவன் சகலனா உட்காரு சொல்லிட்டா பெரிய பொண்டாட்டியா எத்தனை மாசம் எடுத்து நாளைக்கு கிளம்பிட்டேன் தொடர்ந்து நடக்க ஒரு நாள் லீவு கிடையாது நானும் வீட்டுக்கு வரல நானும் எதுவும் பண்ணது கிடையாது ஆவணி மாசம் 13ஆம் தேதி வத லீவு போட்டாரு மனசு குளிர்ச்சி ஆயிடுச்சு சந்தோஷமாயிடுச்சு இன்னைக்கு தானே வீட்டுக்கு போறோம் நம்ம இன்னலாம் இன்னைக்கு நாம முதல் இருவிடா அதான் முதல் இருவே ரொம்ப சந்தோஷமா போய்ங்க 6 மாசம் வச்சு பண்ணா பாய்டர் வச்சுக்கிறேன் ஆமா புது படம் வீட்டுக்குறாளே கை வீசி பண்ண மூஞ்சி கயத்து போக மாட்டேன் ஏகப்பட பொருள் வாங்கி போய்க்கிறேன் என் பொண்டாட்டிக்கு என்ன பொருள் மூஞ்சிக்கு செருப்பு காலுக்கு பவுடர் காலுக்கு செருப்பு மூஞ்சிக்கு பவுடர் அவசரத்துல போடுறானோ இனிமே தான் நான் மாச்சு வெளியே அங்க போனா உதவ வாங்கி நடக்கிட்டு காலுக்கு செருப்பு மூஞ்சிக்கு பவுடர் அது மட்டும் மாலை போட்டு போறாங்களா பட்டை எடுத்துருவா எதுவுமே எடுத்தா சூத்து நாரி போய்க்குது ஏன் மாலை இப்ப போட்டாங்க எப்ப மாலை போட்டாங்களா ஐயா பல்லாக்கில வச்சு தூக்கும் ஊர் வாழம் சூத்தாச்சிங்க வருவாங்க அது மட்டும் கிடையாது புது பண்ணாடி வீட்டுல இருக்கிறாரு தின்பண்ண ஏராளமா வாங்கி போய்ங்கிற இதுல இருந்து அங்கேயே தண்டாக்குறோம் நல்லா புரியல தாண்டி போக மாட்டோம் சாப்பிட பொருள் ஏகப்பட பொருள் வாங்கி போய் என்ன பொருள் அதெல்லாம் எண்ணெயை சுட்ட பலகாரம் என்ன பலகாரம் என்ன பலகாரம் என்ன பலகாரம் என்ன பலகாரம் தான் அதான் எண்ணெயில என்ன பலகாரம் என்ன பலகாரம் தான் சொல்லுங்க என்ன பலகாரம் என்ன பலகாரம் தான் என்ன பலகாரம் தான் என்ன பலகாரம் ஓ எண்ணெயை சுட்ட பலகாரம் தான் நான் கேட்கறேன் என்ன பலகாரம் அவளு கடலை பொரி வெல்லம் இதெல்லாம் வாங்கி போய்க்கிறேன் இதெல்லாம் எண்ணெயில சுட்ட பலகாரம் ஏண்டா டேய் இட்லி இட்லி இதே நல்ல சுரத்துங்க இதே நல்ல சுறாமதி ஆமாங்க அப்பா நீ முடி நிக்கியா யா சாமி நீ கறி போடுறா அவன் ஏன் சோத்து கீசுங்கறான் ஆமா கழிப்பு பூத்தல கிழிக்கிறான் வாங்கி போடுற கிளம்புற தள்ளி போடுறான் ஏன்னா ஓட்டு போற மாட்டா ஐயோ ஏன்னா ட்ரிபிள் பத்தினி டபுள் பத்தினி ஆனா ஏன்னா கொட்ட முடியாது டபுள் பத்தினி ஆஹா ஆமாங்க ஒரே ஒரு கொட்டம் மாமா எல்லாம் கண்ணுக்கு கஷ்டப்பட்டு வரேன் எப்படி சந்தோஷமா இருக்க முடியாது இந்த 200 ரூபாய் வேற எங்க சந்தோஷமா இருப்பா அப்படின்னு அனுப்பிட்டான் சொல்லிட்டா பாரு என்ன எடுத்துங்க நேரா மயில வந்தேன் 100 ரூபாய் கொடுத்தேன் அது பிரியாணி சாப்பிட்டேன் அங்க பஸ் என்ன அப்ப 80 ரூபாய் போயிட்டேன் என் வீட்டுக்கு கூட விட முடியுமா விடு ஆஹா மீன் பண்ண 100 ரூபாய் வச்சுங்க பாய் ஆமா பக்கத்து முடிமா கிட்ட போனேன் இந்த 100 ரூபாய் முடிமா கிட்ட கொடுத்து முடிமா கொடுத்து சந்தோஷமா ஜாலியா இருந்து வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டு வந்து பண்ணாடி கணக்காகறான் கேக்குறாங்க ஏன்னா அவன் டபுள் பத்தினி பாரு ஆமா கேட்பாங்க கேட்கணும் பத்தலிங்கறேன் வேறியாவே நான் தண்டசல் வீண் செலவு பண்ணல 100 ரூபாய் வயது கிளே சட்டை அங்க பஸ்ல வரும்போது நம்பருக்கு வந்துட்டேன் நான் வீட்டுக்கு மூணாவது ஒரு முடிமா கிட்ட போனா இந்த 100 ரூபாய் முடிமா கிட்ட கொடுத்து முடிமா ஒரு சந்தோஷமா இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றேன் நான் சொன்னதான் என் பொண்டாட்டி பதில் சொல்றான் கோவம் வந்திருக்குமே ஏண்டா கோவம் வந்திருக்குமே அவனுக்கு வந்திருக்கும் மோசமான கோவம் வரும் வந்துருங்க அவங்க டபுள் பத்திரியாச்சு அதனால கோவம் வரும் கோவம் வருது அவனுக்கு என் பொண்டாட்டி பதில் சொல்லிக்கிறான் என்ன சொல்லிக்கிறாரு மூணாவது முடிமாகிட்ட 100 ரூபாய் கொடுத்தியா அவன் வீட்டுக்கு வர என்கிட்ட வந்தா வெறும் 30 ரூபாய் கொடுத்துட்டு போறேன் நீ எப்படி முடிமா 100 தரேன் பொண்டாட்டி ஏண்டா பொண்டாட்டி டபுள் பத்தினியா இது மானம் ஈனம் சூடு சொன்ன கட்டி ஏகட்ட வந்து சொல்லிங்கிற பாருவா இந்த கதையை நானும் கேட்டுங்கிற மாதிரி இல்ல ஈனமானம் இல்லாத வாய் போடுங்க நீ அதிகமா அடிக்கிறதால வச்சுக்க
இந்த புள்ளை அதிகமா அடிக்காதான் எதுக்கு அடிக்கூடாது? ஒரு நாள் புள்ள அழுதுகிட்டு புள்ள மீன் போறான் பழமீன் போறோம் ஆமா உன் வீட்டுக்கு போறான் ஆமாடா போய் அக்கா என்ன சொன்னா அக்கா அக்கா வீட்டுக்காரர் ரொம்ப அதிகமா அடிக்கிறாரு அவர் அதிகமா அடிக்குமானா சொல்லு சொல்லு சொல்லிருப்பான் சொல்லிருப்பான் அதுக்கு அக்கா என்ன சொன்னாங்க அதுக்கு எங்க வீட்டு அம்மா சொல்லிருக்குமே கம்மிட்டு அடிக்க சொல்றேன் அது சொன்னா பரவாயில்ல அவர் அங்க அதிகமா அடிக்குமானான்னு சொல்லு இங்க வந்தா கம்முன்னு கவுண்ட் அடிச்சு பாத்துக்கிறாரு இதுதான் முச்சந்தி கிராமம். முச்சந்தி ஆமாங்க. அப்படி என்றால் முட்டத்தூர் என்று கிராமம். ஆமாங்க. இந்த முட்டத்தூர் கிராமமே நான் எத்தனை முறை ஆட்சி செய்து வருகிறேன் தெரியுமா? ஆமாய்யா. இதோ பார்த்தாயா இந்த பாமர மக்கள் அனைவருமே ஐயா நமக்கு அடிமை. இது என்ன இது? முடை எவ்வளவு ஆடுவாங்க ஏங்கிட்டே போட்டு வருவாங்க. எல்லாம் நீங்க கொடுத்ததுங்க. இப்படி வா இப்படி வா எவ்வளவு ஆடுவாங்க எவ்வளவு ஆர்வத்தோடு போட்டு வராங்க. எவ்வளவு ஆணுண்டா உனக்கு ஒரு கம்மி இருக்கு நான் கேக்குறேன். எவ்வளவு சிம்மன் அண்ணன் அவர் எதுக்கு போட்டுட்டு வருவாங்க? அதான் காய்ச்சிட்டு வைடா. இல்ல வைடா. நீங்க வந்து ஆடுல காய்ச்சி கீழே வைக்க சொல்றேன். அது காய்ச்சி வைடா. காய்ச்சி வைடா. கைட்டு வை. கைட்டு வைடா. கைட்டு வைடா. அக்கல் வை. காய்ச்சி வைடா. வாய் மூடு. அக்கா சொல்லியா? அக்கா வை. அக்கல் வை. ஏய் நங்க நீ சுப்பிரமணியன் தெரியாதா? ஏய் நான் யாரு? நைனாரு. ஆமாங்க. நீ யாரு? வேலைக்காரன். ஆனா ஏன் எதிரியே நீ உடை எழுந்து வர இல்லங்க. கை கட்டி வாய் பத்தி நீங்க உன பார்த்தா நான் கை தட்ட போட மாட்டேங்க. அதானே அவுத்துட்டு எதுக்கு வர? அவுத்துட்டா அவுத்து அப்படி இருந்தாலும் இந்த மக்கள் அனைவருமே நலமோடு இருக்கிறார்களா? அவரவர் நிலையை செய்து கொண்டிருக்கிறார்களா? எவ்வளவு பதிவு கிடையாதுங்க. குறை என்பது சொன்ன போதும். ஆனா போங்க ஜமீன் தெரு வராம போதும். வராங்க அந்த தெருவு போகும்போது தொடர்பு கடை கையில் எடுத்துக்கும். எதுக்கு ஜமீன் வரப்பல தெருவு குப்பை கடக்கூடாதுல்ல பெருகிறதுக்கு சுத்தமா பறிக்க விட எத்தனையா ஏய், இன்னும் அங்க பார்த்தா போதும். ஆ. இந்த தெருவு நாம தான் செருப்பு கை கேட்டுவோம். ஏய், நேத்து ஏன் எதுக்கு செருப்பு கால போடுறது கை டக்கில் வச்சுக்குவோம். உடையே கூடாது. காலையில எஜமான தெருவுல போறீங்கன்னா நடந்து போறதுன்னா ஆனா பொம்மைங்க சொம்பை எடுத்துட்டு வேலை பக்கம் ஒதுக்குறாங்க. ஆமா ஒதுங்க பார்த்து அவ்வளவு கஷ்டமா இருக்குதா? ஐயோ ஜமீன்தார் வராருன்னு உட்காந்து சந்தானம் போட்டுக்கிறான். அப்ப அங்கதானே என் பேர சொல்றாங்க. அவ்வளவு பெருமைனா ஏய், அப்படி இருந்தாலும் இந்த மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்கிறது. ஆமாங்க. அந்த பாமர மக்கள் அனைவருமே பள்ளிக்கூடம் போறாங்க. பட்டவளாச்சுங்களா? பள்ளிக்கூடம் போகலாம். பள்ளிக்கூடம் போகலாம். எவனும் பள்ளி படிக்க கூடாது. பள்ளிக்கூடம் போகல யாரும் போகக்கூடாது. போக மாட்டாங்க. அப்படி போனா ஸ்கூல் மட்டும்தான் போவாங்க. பள்ளிக்கூடம் என்னடா? பள்ளிக்கூடம்னா கோரியால போட்டிருக்கோம். ஆமா ஸ்கூல்ல பில்டிங் கட்டி இருக்கோம். கட்டிருக்கோம். ஆனா எதுவா இருந்தாலும் சரி பள்ளிக்கூடம் போக கூடாது. நம்மளுமே எவ்வளவு போக கூடாது. நமக்கு அடக்கமா இருக்குண்டா எவனா இருந்தாலும் சமமா கைய போட்டு ஏன் தெரியுமா? படித்தால் ஆளுவ பிடித்து விடும். ஆமாங்க. வேலைக்கு வர மாட்டார்கள். அதனால தந்தை தாய் அனைவருமே நமக்கு வேலை செய்யணும். இந்த குழந்தைங்க அத்தனையுமே நம்ம நாட்டுக்கே ஒரே ஆள் ஆளுங்கள யாரு யாரு ஆளுங்க? நானே எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். ஏழு ஆளுங்க. வேலைக்கு வாடான்னா வர மாட்டேன்றான். அப்படியா? பள்ளிக்கூடம் போதாரா நிக்க மாட்டேன்றான். நிக்க மாட்டான். டெய்லி பள்ளிக்கூடம் போய்க்கிறான். அது யாரு? உட்காந்துக்கிற மாதிரி பையனா இவனா? இவன் அடங்க மாட்டான். அடங்க மாட்டாங்க. அப்படி யாரு பள்ளிக்கு செல்லக்கூடாது. அடிமையாக வேலைத்தான் நான் இட்ட வேலையை செய்ய வேண்டும். அதுக்கு ஏற்ற கூலி ஏற்றி கொடுக்க கூடாது. குடிக்குதா அந்த இருக்காது. சரி இருந்தாலும் கடைக்கு போனீங்க
இருந்தாலும் கணக்கு வாயில் எத்தனை கணக்கு வாயில் பாக்குறீங்க ஒரு நாளா 2 நாளா 3 நாளா காலையில சாயந்தரம் கணக்கு வாய்க்கு பார்த்து கிடக்குறேன் எனக்கு ஓய்வுமே கிடையாது எங்க விஜய் அண்ணன் எங்க பெண்ணுக்கு ஒரு நாளைக்கு போய் விடுறாரா மாட்டு போய் விடுறாரு கிடையாது இல்லாத கணக்கு பார்த்து கிடக்குறேன் இருந்தாலும் சரி நான் ஜமீன் பார்க்கணும் ஜமீன் ஐயா ஆனா ஐயா 6 ஏக்கருக்கு சொந்தக்காரர் அப்படி இருந்தாலும் ஒன்னு ஒப்படைத்திருக்கிறேன் கணக்கு ஆனா 1000 ஏக்கர் ஐயா நெல் விழுந்தது அல்லவா அந்த கணக்கு என்னாச்சு ஐயா கணக்கு போன வருஷம் என் தங்கச்சிக்கு கல்யாணம் உங்ககிட்ட 7 காசு வாங்கி போனோம்ல அது வட்டி பணம் வாங்கல எஜமானுக்கு தெரியாம 5000 கொடுத்தல அத்தாங்க பணம் கட்டி என்கிட்ட கொடுத்தல அத்தாங்க பணம் எஜமானுக்கு தெரியாம என்கிட்ட வாங்கி கொடுத்தல அந்த 5000 ஐயா உங்க சொல்லிருப்பா அத்தாங்க பணத்தை கணக்கு பிள்ளை என்கிட்ட உங்களுக்கு தெரியாம 5000 கொடுத்தாரு அது உங்களுக்கு சொல்லிருப்பா அப்படி என் உயிரை பணம் உங்களுக்கு சொல்ல யாரு விட்டு பணம் அத்தாங்க பணம் அரசாங்கத்து பணம் யாருக்கு சொந்தம் என் கணக்கு சொந்தம் யாரு கொடுத்தது என் கணக்கு இல்ல கணக்கு பிள்ளை ஆமா நீ என்ன அச்சுக்கல ஏன்னா என்ன சொன்னீங்க நீ யாரு விட்டு போனோமா யாரு விட்டு போனோம் யாரு சம்பாதிச்சு யாரு விட்டு போனோம் இருடா இருடா நீங்க அவங்க கையில இருக்குது அவன் போனோம் நீங்க மாட்டால இருந்தா ஊம் போனோம் ஏன் பணம் அதான் ஏன் பணம் இன்னைக்கு அவங்க கையில இருக்குது அவன் போனோம் நாளைக்கு வாங்கிட்ட வந்தவனே ஊம் போனோம் சோறு போல அடிக்கிறான் போன மாசம் மலாட்டை போட்டேன் எஜமானத்துக்கு மலாட்டை போட்டியா அதுல ஒரு 20 மூட்டை திருடி விட்டேன் என்கிட்ட வட்டிக்கு விட்டு என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அதை வட்டி இப்ப கொடுத்துருவான் நாளைக்கு கொடுக்கலாம் ஏன்னா சொல்லக்கூடாது இங்க பேசுங்க கணக்கு வழக்கெல்லாம் எங்க வட்டி காசு இது பூரா யாரு வாங்க இதெல்லாம் யார் பணம் நம்ம அரசாங்க பணம் அரசாங்கத்தை ஒப்படைச்சா ஓம் போட மாட்டேன் இடிமலை கொண்டு யாருக்கும் கூலி ஏற்றி கொடுக்க கூடாது அனைவருமே வேலை செய்து கொண்டிருக்கிறோம் இப்ப நான் எப்படி பாக்குறனோ அதே கொண்டு இருக்கிறோம் இல்லன்னு வச்சுக்க உன் தலையே இருக்காது யாரு முதல்ல அக்கத்துல வை அக்கத்துல முதல்ல அக்காலத்துல வைடா அக்கத்துல வை அவரு முதல்ல அக்காலத்துல வச்சுருவாரு துண்டை எடுத்து அக்கத்துல வை முத அவுத்து அவுத்து பையன் மேல உள்ள எங்களை பத்தி உனக்கு தெரியாது மேலடி மேலடி இருந்த உன்னை மேல எத்தனீங்களோ பாத்துக்கிறேன் மேல வாங்கி வாங்கி தெரியுமா என் சோறுல காது காய்ச்சி வச்சுக்கிறாங்க இப்ப என்ன சொல்லு என்ன சொல்லு சொல்ல வரீங்க சொல்ல வர ஏன் தெரியுமா அயல் நாட்டுக்கு செல்ல போகிறேன் என் நண்பன் இருக்கிறான் அவன் அழைப்பு கொடுத்திருக்கிறான் அது வரைக்கும் இந்த நாடு நான் எப்படி பார்த்து செல்லுகிறோம் அதே போன்று இருக்க வேண்டும் யாருக்கும் கூலி ஏற்றி கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தா உன் தலையே இல்லையா இப்ப எப்படி பசுமையாக இருக்கிறதோ அதுபோல் நீங்க வருவதே பசுமையாக இருக்கும் ஐயா ஆட்களுக்கு நான் கூலியே தர மாட்டேன் அதானே 1 ரூபாய் தர மாட்டேன் குடிக்க கூடாது 10 பைசா கொடுக்க மாட்டேன் அண்ணனுக்கு ஊதியத்தை கொடுக்கிறோம் அண்ணனுக்கு சாப்பிட்டுறோம் அண்ணன் வேலைக்கு
நம்ம நாட்டு வேலைக்காரன் பண்ணானே. என் பேர் பொண்ணு. என் பொண்ணு பேர் பொண்ணு. இன்னும் புதுசா பாருங்க பாத்துக்கிறீங்க. சரி யாராவது 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. நான் பார்த்துட்டு வந்து அப்புறமா உங்களுக்கு கவனிக்கிறேன். அண்ணாவே 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 அனாதையா அனாதையா பொறம்போக்கா அண்ணாத்தே அண்ணாத்தா வணக்கண்ணா. சொல்லுப்பா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நம்ம பொண்ணாடி பிள்ளைங்க. என் பாடிக்குள்ள நல்லா இருக்கு. நம்ம பொண்ணாடி பிள்ளைங்க. என் பாடிக்குள்ள ஆமா நீ 1 முச்சி நான் 1 முச்சி நீ 1 மாசம் குடும்பம் நான் 1 மாசம் குடும்பம் சொல்ல முடியும். கொண்டாடிட்டு தனி. ஆமா அவங்க முடிச்சு அவங்க தான் போடணும். இப்ப நீ நானும் சேர்த்து போடக்கூடாதுடா. இந்த சீரியஸ் யாருது? இது நம்மளுது கம்பெனி. இது மருதங்க யாருது? நம்மளுது. செட்டி யாருது? நம்மளுது. கம்பெனி யாருது? நம்மளுது. நம்ம பொண்ணாட்டியா? கொண்டாடிட்டு நமது தனிப்பட்ட விஷயம். அது ஓ இது தனித்த விஷயமா? தனித்த விஷயம். அண்ணா நான் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணனா. ஐஸ் கண்டலிங் போட்டான். ஐஸ்கார் தள்ளி போட்டான். ரெண்டாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணேன். கலாய் கண்டலிங் போட்டான். யாரு? கலா பத்துருவேன். கலா பேசுறான். சரி நம்ம லோக்கல் கல்யாணம் பண்ணா இது மாதிரி நடக்குது. நம்ம சென்னையில பொண்ணு பார்ப்போம். சென்னையில சென்னை 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 மாநகரம். ஆமா அங்க பொண்ணு பார்ப்போம். நான் சென்னை கிளம்பிட்டேன். பொண்ணை பார்க்கும்போது எங்க மாமியார் சொல்லிட்டேன், ஏம்பா நீயே கிராமத்தை நகரம் உனக்கு பொண்ணெல்லாம் கட்டி தர முடியாது. என் செக்காத்தி பத்தி இங்க வந்து கூட செல்லு நோண்டி போருங்க. தமிழ் அடிக்க வருவாங்க. சொல்லுமா நீ கிராமத்தை நகரம் உனக்கு பொண்ணு கொடுத்தா நீ ஏரி உள்ள வேலை செய்ய விடுவ. ஏரி உள்ளவரா குளத்தூர்ல வேலை செய்வேன். அதான் 100 வேலை 100 தெளிவா சொல்லு. சரி மாமியார் எக்ஸ்போர்ட் கம்பெனி வேலை தானே. எந்த பஸ் நம்ம வீட்டு வேலை போகுது. நீ எனக்கு கல்யாணம் பண்ணு நான் வேலை கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி கட்டி அனுப்பிட்டேன். கட்டி அந்த மாசம் சித்திரை மாசம் கட்டி இருந்தேன். தொடர்ந்து நானும் வீட்டுக்கு போறது கிடையாது. என் பொண்டாட்டி ஒரு நாள் பண்ணிட்டான். ஏன் மாமா நீ ஒரு நாடுக்கு போய்ங்கிற நான் சும்மா வீட்டுலாங்க ஆளுக்கு 10 வருஷம் சம்பாதிச்சா நம்ம குடும்பத்துக்கு நல்லது தானே. நீ நாட்டுக்கு போயிடு நான் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டே பாரு. சொல்லி வாழை முல்ல எக்ஸ்போர்ட் கம்பெனி பஸ் அப்பதான் என் வீட்டு வாசப்படியே வருது. உங்க வாசலாம் வந்துருக்குது. நான் ஒரு கைப்போட்டு மாட்டிக்கிட்டேன். டிரைவர் ஏன் பொண்டாட்டி தள்ளி கூட்டுக்கு போ. டிரைவர் கூட்டு அனுப்பிச்சிட்டேன். டிரைவர் குத்தான கூடாது. வண்டியில பார்த்து பத்திரமா கூட்டு போய் அதை கூட்டு ஓடி கொடுத்து சொல்லணும்டா. யாரு கம்பெனி வேலைக்கியா? கம்பெனி வேலைக்கு என் பொண்டாட்டிக்கு பகல் டியூட்டி, எந்த நைட் டியூட்டி. ஒன்று நைட் டியூட்டி. என் பொண்டாட்டி காலைல 6 மணிக்கெல்லாம் பேக் எடுத்து வைப்பான் வீட்டுல. நான் காலைல 6 சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் பேக் எடுத்து நான் நாட்டுக்கு கிளம்பிடுவேன். மறுபடியும் நான் 6 மணிக்கு காலையில எடுத்து என் பேக் வைப்பேன். என் பொண்டாட்டி பேக் வச்சு நாளைக்கு கிளம்பிடுவான். இப்படியா போயிருக்குது. இதே மாதிரி ஒரு இது எங்களுக்கு சந்திப்பே கிடையாது. ஒரு நாள் 10 லீவ்டான்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்துங்கிறேன். பேக் சந்தோஷமா வந்துங்கிறேன். வந்து பார்த்தா என் பொண்டாட்டி வீட்டு வாசல் வந்து நிக்கிற பொண்டாட்டி தண்ணி கொண்டு வருவாள் அப்படின்னு வீட்டு வாசல் வந்து நிக்கிறேன். பார்த்தா என் பொண்டாட்டி தண்ணி மோனன்றல எங்க அம்மா தண்ணி மோண்டு வரா. ஏமா அலமூல் எங்க போச்சு? அலமூலடா அலமேலு. அதே போல அலமூல் அலமேலு ஏதோ ஒரு மேல விடு. என் பொண்டாட்டிங்கம்மா நான் கேட்டேன் பாரு. ஏன்டா உனக்கு விஷயமே தெரியாதா? உன் பொண்டாடி எக்ஸ்போர்ட் பஸ் டிரைவர் தள்ளி மூட்டான். எக்ஸ்போர்ட் டிரைவர் தள்ளி மூட்டாரு சொல்றாங்க. 3ஆம் தரம் போயிடுச்சு பாரு. 4ஆம் தரமா எங்க அக்கா பொண்ணு ஒண்ணு கட்டி வச்சுக்கிறேன். யாரு என்ன ஊரு? என்ன ஊரு? மேலத்தூர். மேலத்தூர். ஆனா ஒண்ணுன்னா அடியும் சொன்ன போதும் அந்த இடத்த ஒண்ணுக்கு போடுவான். என்ன அம்மா ஆம்பளை பேரை சொல்லுவீங்க? ஆம்பளம் சரி ஆம்பளை அந்த பயணத்தை வச்சுக்கிறேன். கொண்டாடி பார்த்தா பொண்ணு. அம்மா இன்னைக்கு இவ்வளவு டைம் ஆச்சு இன்னும் கஞ்சி தண்ணி எடுத்தாருல. ஒரு கிராமத்தோட தண்ணி பார்த்த போனானே நம்ம கஞ்சி தண்ணி எடுத்து போவோம். கொஞ்சம் பொறுப்பு எவ்வளவுங்க? கேளு பொறுப்பு கேளு. ஏன்னா என்னப்பா பரவாயில்ல அண்ணா சொல்லுப்பா. நான் கேக்குற கோச்சுக்கிறேன். சொல்லு சாமி. ஒரு 220 ரூபா கொண்டா. எதுக்கு புரியல. உடம்பு வசதியாக இருக்குதுண்ணா. பக்கத்து கிராமத்துக்கு வேற வந்துட்டோம். என்ன பிளாக் சரக்கு ஓடுதான். எங்க ஒரு தாங்க சொல்லு. எங்க ஓடுதான் கேட்டா சொல்ல போறாங்க ஏதாச்சும். கேளு சாமி கேளு. 200 ரூபாய் சரக்கு 20 வாட்டர் டம்ளர். வாட்டர் டம்ளர் புண்ணா சாமி. என்ன நம்பிக்கை தரத்தவில்லை. என் பொண்ணாடி வச்சுக்கணும்னா நான் வச்சுக்குமா? என்னது சாட்சியா வச்சு நம்பிக்கையா வச்சு அந்த வச்சுக்கிறது கிடையாது. நீ கொடுத்தோம் அப்புறம் வாங்கிக்கிறேன். எடுத்து பாரு அங்க படுகிறேன். என் பொண்டாடி பொண்ணி வந்தோம்னா கொஞ்சம் காட்டி அனுப்பு. நம்மள படுவா